ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவிஸ் ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்றே வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். என்னென்னா கெமி அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மூவி ப்ரொமோஷனுக்காக ஒரு படக்குழுவினரும் உள்ளே வராங்க. அவங்க வந்து அந்த வெப் சீரிஸ் மாதிரி படிப்பாங்க போது அவங்களும் வராங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ என்னென்னா பணப்பெட்டியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. என்னென்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,30,000 சம்திங் தான் வந்து இது வரைக்கும் சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தகவல் என்னென்னா 13 லட்சம், எப்படி 13 லட்சம் வந்துட்டு இன்றைக்கி வந்து சேரப்போகுதுன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த 13 லட்சத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெறும் 5,35,000 சம்திங் தான் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ 5 லட்சத்துக்கும் 13 லட்சத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அட்டேங்கப்பா 8 லட்ச ரூபா. இப்போ ஆக்சுவலாக நேற்றே வந்துட்டு 3 லட்ச ரூபா ஆட் ஆக வேண்டியது நம்ம எக்ஸ்கண்டசன்ஸ்லாம் வெறி கொண்டு தாக்கி அந்த இருக்கிற ஆட்களை வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க. இப்போ இன்னொரு விஷயமே நான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னா, இந்த 6 பேருமே வந்து இந்த பிபி டைட்டிலில் வந்துட்டு எப்படி வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியலன்ற மாதிரிலாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் நோ பாரு நோ பிக் பாஸ் அப்படி வேறு ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அதாவது இவங்க நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்றுன்ற மாதிரி தான் ஒன்று போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 13 லட்சம் எப்படி வந்துச்சுன்னா கெமி கிட்ட தான் இது சம்திங் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன தகவல். ஆனால் கெமி தான் வந்து அந்த இது பண்ணுறாங்களான்றதெல்லாம் இல்லை. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர் வச்சு ஒரு கேம் வச்சாங்களே, இவங்க கிட்ட வந்து இது வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அதில் வந்துட்டு அவங்களுக்கு 3 லட்ச ரூபா ஆட் ஆகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காங்களான்ற விஷயங்கள் தெரியல. ஆனால் இங்கே ஏதோ ஒரு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா வியானா தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க, சிங்கிளாக வந்தாங்க, மதியானத்துக்கு மேலே வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் 3 பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் 2 பேர் வந்தாங்க. இப்போ ஏன் வந்து வெறும் ஒருத்தரை மட்டும் அனுப்புகிறாங்கன்றதான் இப்போ ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா இன்னும் வெளியில் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இன்னும் வந்துட்டு பிரஜன் இருக்கார், ஆதிரே, கெமி, எஃப்ஜே, துஷாரு, கலை, இன்னும் ஏகப்பட்டவங்க வர வேண்டியது இருக்குது. இப்படி ஒருத்தரை அனுப்புனா எங்கே போகிறது? ஏன்னா அடுத்த வாரம் வந்து இதுவே முடிஞ்சிடும். என்ன நடக்குதுன்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு இப்படி பயங்கரமாக இருக்குது. ஸோ கெமி வந்து ஏதோ ஒரு சம்திங் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி விக்ரம் பற்றி ஒரு சரியான ஒரு தகவல் கொடுத்துருப்பேன். விக்ரமோட விஷயங்களை இந்த வாரம் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா சரியான ஒரு பிளான் போட்டுருக்காரு. ஸ்டார்டிங் பாருங்கள், நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா வியானா வந்தவொடனே ஹாப்பியானார். வியானா வந்து இவங்களுக்கு எதிராக திரும்புவாங்கன்னு அவர் நினச்சி கூட பார்க்கல. அது வரைக்கும் மனுஷன் வந்து வெளியே போகணுன்ற வார்த்தையை சொல்லவே கிடையாது. ஆனால் வியானா வந்து ஒரு சில விஷயங்களை பகீர்னு அடித்தாங்க பாருங்கள். நான் வந்து இதுக்கப்புறம் என்னால் வந்துட்டு குறைகளை சொல்லி, எப்படி அடுத்தவங்களை குறைகளை சொல்லி என்னால் இது பண்ண முடியாது, நான் வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தார். சொன்னாரா இல்லையா? சரி, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தார். பிக் பாஸ்கில் கேட்டார். பிக் பாஸ் என்ன சொன்னார், இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, உங்களுக்கு நல்ல பழத்தை நோண்டிட்டீங்க, டைமண்ட் கிடைக்கிற நேரத்தில் விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னும் போது, இல்லை பிக் பாஸ் எனக்கு புரியுது, ஆனால் இந்த முடிவை நான் எடுத்துட்டேன், சப்போஸ் பணப்பட்டு எடுத்துகிட்டு நான் போயிட்டேன், என்னை கிவ் அப் பண்ண மட்டும் நினச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். அது முடிஞ்சுது. இப்போ பணப்பெட்டி எடுக்கிற முடிவில் இருக்கார். இப்போ சாண்ட்ரா கிட்ட நைட்டு ஒரு இடத்துல பேசுகிறார். சாண்ட்ரா தயவு செஞ்சு யாரும் உள்ளே வந்துடாதீங்க, நான் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா விண்ணத்துக்கிட்ட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே தான் ட்விஸ்ட்டு. என்னென்னா மைண்டை ரீட் பண்ணுறாரு, யார் யாருக்கு என்னென்ன மைண்டில் ஓடிட்டுருக்குன்னு. அது வினோத் வாயால் வருது ஒரு கொஷின். என்ன கொஷின்னா, ஏங்க இந்த மாதிரி பணப்பட்டி எப்படி எடுக்க போகிறதா மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி விஷயம் பண்ணும்போது, நான் வந்து எடுக்க போகிறது கிடையாதுங்க. ஏன்னா முன்னாடி ஒரு தாட்டில் தான் இருந்தேன். எப்படி முன்னாடி வந்து நான் பணம் எடுக்கலான்னு இந்த தாட்டில் தான் இருந்தேன். பிரவீன்ராஜ் வந்து சொன்னதுக்கப்புறமா மக்களுக்காக நான் இருக்க முடிவு பண்ணேன். என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க மக்கள், அந்த மக்களுக்காக நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஷோவில் நாங்கள் இருக்க போகிறேங்க அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து இதை சொன்னவொடனே அவர் வினோத் வந்துட்டு, ஆமாம் நான் முடிவே பண்ணிட்டேங்க. எப்படின்னா இப்போ இது வந்துட்டு எப்படின்னா, ஒரு சில பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போ போயிட்டு நான் போயிட்டு டம்மான்னு ஒரு அடி மக்களுங்க அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க, செஞ்சுருவாங்க. ஆமாம் மக்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு. அதை அவர் என்ன பண்ணிட்டு, ஆமாம் நானும் மக்களுக்காக, மக்கள் தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நானும் எடுக்க போகிறதில்ல. திவ்யா எப்படி, திவ்யா பற்றி தெரியலன்ட்டாங்க அப்பயே. அரோரா எப்படி, அரோரா வந்து பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா எடுப்பா, ஆனால் அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கா, ஸோ அதனால் அவள் எடுக்க மாட்டான் இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. சாண்ட்ரா எப்படி, சாண்ட்ராலாம் ஏங்க சாண்ட்ராலாம் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதையும் யார் விக்ரம் சொல்கிறாரு, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, நின்று காட்டணுங்க அவங்க. இதே அந்த இடத்துல நான் படத்தை எடுத்துகிட்டு போயிடுவேனா இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் அப்படின்னு சொல்கிறார். சரி ஓகே. அப்போ என்ன ஆகிடுச்சு, இங்கே வந்துட்டு பணம் எடுக்க மாட்டேன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு கானாவினத்துக்கு அதில் போட்டார். கானாவினத்தை நம்ப வச்சிட்டார். அவர் நல்லது, அவர் பணப்பட்டு எடுக்காது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போதைக்கு கானாவினத்துக்கு சரியான ஒரு வாக்குகள் வந்துட்டுருக்கு ஒரு பக்கம். இப்போ இங்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டார், திடீர்னு வந்துட்டு இப்போ தகவல் என்னென்னா பணப்பட்டு எடுக்க போகிறேன்ற ஒரு தகவல். ஆக்சுவலாக 13 லட்சம் வந்தோடனே ஃபஸ்ட்டே வந்து பிக் பாஸும் ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். என்னென்னா நான் சொல்லுவேன்
பணம் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு டைமில் நான் சொல்லுவேன், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஓகே, அந்த பணம் ஓகேன்னா நீங்கள் வந்துட்டு அந்த பணத்தை எடுத்து அதோட உங்களுடைய பிக் பாஸ் பயணம் முடியுது, வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கும் போல இருக்குது. 13 லட்சம் அது கெமி மூலமாக வந்துச்சா என்ன ஒரு விஷயம்னு நடத்த தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட நேற்று 5 லட்சம், இன்றைக்கி ப்ரொமோவில் கூட பார்த்துருப்பீங்க, 5,30,000 சில்லற. அதுலேருந்து 13ன்னா எம்மா எங்கோ போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போது அந்த அமௌண்ட்டில் வந்துட்டு வந்திருக்கும் பொழுது பிக் பாஸ் மேபி சொல்லியிருக்கலாம். அந்த நேரத்தில் வந்துட்டு 4 பேர் வந்துட்டு என்னால் முடியாது, நான் பணத்தை எடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்களே, கரெக்டாக சொன்ன வாரத்தில் கரெக்டாக இருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, மக்கள் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கானவனத்து, சபரி, அரோரா, திவ்யா 4 பேரும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, 18 லட்சம் வந்துச்சுன்னா நான் எடுத்துருவேன் அப்படின்னு இருக்காரு. ஏன் சார் முதல் எடுப்பேன் நீங்கள்? ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, வினோத்துக்கிட்ட எடுக்க மாட்டேனீங்க? ஆமாம். இப்போ எடுக்கிறீங்க 18 லட்சம் வருது அப்படின்றாரு. அதை தான் வியானா அழகாக சொன்னாங்க. யார்கிட்டே நேற்று ரம்யாக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சூப்பராக செம்மையாக ஸ்கெட்ச் போட்டு விளாட்றாரு இந்த விக்ரம். எங்கே அழணும், எதுக்கு அழணும், எது இப்போ வந்துட்டு நான் வரும்போது நீ அந்த எபிசோடை பார்த்தியான்னு கேட்டிருப்பாங்க ரம்யா கிட்டே. ஆமாம் பார்த்தேன், ரொம்ப உடஞ்சிருந்தாருன்னா என்ன சொன்னார், என் கையை பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னார்ல, இப்போ தான் பணம் வந்துருச்சுல, பணத்தை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, ஏன் இங்கே இருக்கார்? இதுதான் அவரோட விஷயங்கள். இதைத்தான் நான் வந்து ப்ரூவ் பண்ண பார்க்குறேன் அப்படி இன்றைக்கி கூட இன்னொரு ப்ரொமோவில் கூட சொல்லியிருப்பாங்க. நான் வந்து பேசுனது 2 பேர் கூட தான். என்னை பற்றி அவங்க நான் இல்லாத நேரம் இதே லிவிங் ஏரியாவில் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் பேசி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு அதுவும் அசால்ட்டாக 18 லட்சம். ஏங்க இப்போ இதில் இன்னொரு ட்விஸ்டாக இருக்குது. என்னென்னா இதுக்கு முன்னாடி சீசன் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், 50 லட்சம் மொத்தம் ப்ரைஸ் பண்ணி, அதுவும் வந்துட்டு இப்போ வந்து பெருசாக வந்து போகிறதில்ல. அல்டிமேட் சீசன்லாம் அப்படி தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து 18 லட்சமும் எடுத்தாங்க. எடுத்து ஸ்ருதியா சம்திங் அந்த பொண்ணு பேர் ஞாபகம் இல்லை, ஜூலிக்கு அந்த பொண்ணுக்கு வந்து போட்டி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த போட்டி எடுத்து போயிருக்கு. மீதி 35 சம்திங் தான் வந்திருக்கும். நேற்று போன சீசன்லேயும் வந்து நம்ம முத்துக்குமருக்கு சரியாக தவிர அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த இதுலேருந்து ப்ரைஸ் மணிலேருந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது பெருசாக தெரியல, ஞாபகம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு நடக்குமா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி 18 லட்சம் 18 லட்சம் வந்தால் நான் எடுப்பேன்ருக்காரு. இப்போ சாண்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைலண்ட்டாக இருந்தாங்க. ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்து நான் எப்போ வேணாலும் எடுக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ காலையில் கூட அழுதுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு என்னால் இங்கே இருக்க முடியல, எனக்கு மனசு வலிக்குது, அதே மாதிரி நான் அழுதுகிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ அழுறது கூட பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு எப்படி இருந்தாங்கன்னா, சாண்ட்ரா வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனை நடந்த பிறகு இப்போ வெளியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை பற்றின விஷயங்கள் தான் பயங்கர பூதாகரமாக வெடிச்சிட்ருக்கு. ஏன்னா அந்த கார் விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒரு இதுவாக போயிட்டுருக்கு, அதாவது ட்ரால் பண்ணுற அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. அது வந்து உண்மை பொய் இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் அங்கே அனுபவித்த விஷயங்கள் அவங்கள பொறுத்துறது. அதில் நம்ம வந்து எதையுமே சொல்ல முடியாது. அது வந்துட்டு அவங்க அவங்க தள்ளி விட்டாங்க, இவங்க கீழே விழுந்தாங்க, அதில் நம்ம எதையுமே சொல்ல முடியாது, கருத்தை வைக்க முடியாது. ஏன்னா விழுந்தவங்களுக்கு தான் தெரியும் அது பெரிய அடியா சின்ன அடியா, அதனால் என்ன நடந்துச்சுன்னு. அதை நம்ம யாருமே வந்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமையும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் வந்து எல்லாருமே வந்துட்டு சொல்லணும் என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து கமருதனை பார்த்தப்போ பயந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, கமருதன் காலில் விழும்போது பயந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நான் இதில் தான் வந்து எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்குமே தவிர, அவங்களுக்கு அடிப்பட்ட விஷயத்தில் நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யாருக்குமே உரிமை கிடையாதுன்றது என்னோடய கருத்து. ஏன்னா அவங்க விழுந்திருக்காங்க, அது சின்ன அடி பெரிய அடி சொல்கிறதுக்கு நம்ம யார் அப்படின்றது தான். ஆனால் சாண்ட்ரா இப்போ என்ன அவங்க முடிவில் இருக்காங்கன்னா, நான் பணத்தை வந்து எடுத்துடலான்னு முடிவில் இருக்கேன் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. இப்போ வந்து விக்ரமுக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா மற்றவங்களாம் கரெக்ட் பண்ணுறாரு பேசி 4 பேர் எடுக்க மாட்டாங்கன்னு. இப்போ சாண்ட்ரா வந்து நான் எப்போ வேணாலும் எடுப்பேன்ற ஒரு முடிவில் இருக்காங்க. அதனால தான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கார் விக்ரம் சாண்ட்ரா கிட்ட. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த வாரம் மட்டும் வந்து சாண்ட்ரா கிட்ட நிறைய பேச்சு கொடுத்துட்டே இருப்பார் நம்ம விக்ரம். ஸோ பிளானெல்லாம் இதில் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் உண்மையிலேயே நான் சொல்கிறேங்க, விக்ரம் சரியான டேலண்ட்டு, செம்ம கிளவர். அதனால தான் அவங்க சொன்னாங்க, நம்மளாம் ஒருத்தங்களை வந்து கேமர் நினச்சிட்ருக்கோம், அந்த கேமருக்குலாம் கேமரு நம்ம விக்ரம்னு நம்ம ஏன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி தோணுது? நான் அப்படியே யோசித்து பார்த்தா பயங்கரமாக இருக்குது, அதனால தான் ஷேர் பண்ணேன். பாய் நண்பர்களே.